இது போட்டா கியர் போடுறதுல கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா ப்ரோ? கொஞ்ச நாள் நம்ம அக்கஸ்டம் ஆகணும். ஸோ சஸ்பென்ஷனோட வருது. இந்த ஸ்கிட் ப்ரொடக்ஷன் இது என்ன சொல்லுவாங்க ப்ரோ? ஸ்லைடர்ஸ். ஓகே. எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கவுண்டர் சேலே வந்து வாங்கினாலும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் EMI உண்டு. ஏன்னா அந்த செசில் ஆப்ஷன் இங்க அப்ளை பண்ண முடியாது. ரெடியா போலாமா? ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். முடி கைட் பண்றா. ஸோ போலாமா? இதுக்கு ஹெல்மெட் போடக்கூடாதுங்க. முடிக்கணும்னாலும் பரவாயில்ல, என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் தலைக்கு ஏதாவதானா ரைடிங் கியர்ஸ் வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ரைடிங் கியர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம பைக் வாங்கி முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய ரைடிங் கியர்ஸ் தான். பேசிக்காக ஒரு ஹெல்மெட்டாக வச்சுருக்கணும். நானும் பேசிக்காக ஒரு ஹெல்மெட் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி வேறு ஹெல்மெட் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு நல்ல டூரிங் ஹெல்மெட் வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைடிங் கியர்ஸ் நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ணி ஒரு 5000க்குலாம் வாங்க முடியாது. ஸோ அப்படிங்கும்போது இஎம்ஐலே ஒருத்தங்க ரைடிங் கேஸ் கொடுக்குறாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அப்படி ஒரு கான்செப்ட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். ஸோ அப்படி ஒருத்தங்க அந்த ஹப் ஆஃப் தி கோயம்புத்தூர் காந்திபுரமில் Throtlers Pitstop, இது மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Throtlers Pitstop. ஸோ ஏகப்பட்ட பேர் பின்னாடி பாருங்கள் ரைடிங் கேஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இஎம்ஐயில் ரைடிங் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவிலே நான் வந்து புதுசாக இந்த கான்செப்ட் வந்து கேள்விப்படுறேன். ஸோ என்னென்ன கேஸ்லாம் வச்சுருக்காங்க, எப்படியாது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் டுடேஸ் வீடியோ. வண்டியோட ஷார்ட்ஸ்னு சொல்லி நான் ஆல்ரெடி ரிவ்யூ மாதிரி பேச விரும்பல. அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு அவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பு. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக இந்தியன் ஹெல்மெட்ஸ், இந்தியன் கியர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டோன்னா இது வந்து செகண்ட் ஷாப்பு. ஸோ இம்போர்ட்டட் கியர்ஸ், அதாவது ஹெல்மெட்டு, ஜாக்கெட்ஸு, க்ளவுஸு, இந்த மாதிரி ரைடிங் பேண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இதுவுமே இந்த ஒரு ஷாப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சரிஸும் இவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அதுலேயும் சர்ப்ரைஸான விஷயம் இருக்குது. ஸோ அதான் வந்து நான் வீடியோக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து ஆக்சரிஸ் பற்றி தனியாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களோட ரைடிங் கேஸ் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ ஸ்டார்டிங் பிராண்ட் ஹெல்மெட்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஆன்டிஃபாக் ஃபிலிம் வந்து அட்டாச்சாக வந்துடும். ஜாக்கெட் வந்து ஒரு 4500லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குதா. ஒரு 10750 இருக்கிறதுலே எங்கள் ஷாப்பில் தான் ஹையர் வேரியன்ட். ஸோ இதுலேயும் 4500லேருந்தே நீங்கள் வந்து EMI ப்ரொவைட் பண்ணுறீங்க இல்லையா? அஃப்கோர்ஸ், எது நீங்கள் சூஸ் பண்ணாலும். ஓகே, ஒரு 100 ரூபாய்க்கு எது வாங்கினாலும், 100 ரூபாயிலிருந்து எது வாங்கினாலும் நமக்கு வந்து கிடைக்கும். ரைடிங் பேண்ட்ஸ் இதெல்லாமே இப்போ ஒரு ஜாக்கெட்டோட வாங்குறோம்னா கையோட இது வாங்குறவங்களும் இருப்பாங்க. இல்ல கொஞ்ச நாள்ல நான் நீ கார்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியரி, பிகாஸ் ஹிப்புக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் வருது உங்களுக்கு. ஓகே, ஹிப் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் நீ அண்ட் ஷின் எல்லாமே கவர்ட் ஆயிரும். ஒரு சில ஜாக்கெட்ஸ்ல இந்த மாதிரி, ஐ மீன் ஒரு சில பேண்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்லைடர்ஸ் வரும். இது ஓகே, இதெல்லாம் நார்மலானது இல்லையா? அதுலயும் ப்ரொடெக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்டிக் லெவல் டு ஆர்மஸ் தான். ஓகே, என்னன்னா அடிஷனலா ஸ்கேலால மட்டும் இந்த ஒரு இந்த ஸ்கிட் ப்ரொடெக்ஷன் இது என்ன சொல்லுவாங்க ப்ரோ? ஸ்லைடர்ஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் ஆகுது, இதுல அக்கறாய், அதுக்கு அப்புறம் தான் பேடிங்கே வரும். ஆமா. சோ ரைடிங் பேண்ட்ஸும் இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? ஒரு 8750 அந்த ரேஞ்சஸ்ல இருந்தே இருக்கு. ஓகே, சோ இதுல பேசிக்ஸ் வந்து 1290 ல இருக்கு. இது சூஸ் இதெல்லாமா ப்ரோ? ஆமா, இதெல்லாம் சேர்ந்தே வந்துருமா? ஆமா, எல்போ அண்ட் நீ ரெண்டுமே சேர்ந்து வந்துரும். கைக்கும் வச்சுக்கலாம், காலுக்கும் போட்டுக்கலாம். So 1290 ல இருந்தே இருக்கு. ஓகே, கொஞ்சம் ப்ரொடெக்டிவா வேணும் அண்ட் அட்ஜஸ்டபிளா வேணும்னா பைனிக் நீ கார்ட்ஸ் மாதிரி நம்ம போலாம். சோ சஸ்பென்ஷனோட வருது. நம்ம கால் பால் சாக்கெட்டுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் ஆகும். காலுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நடக்கவும் செஞ்சுக்கலாம் இத போட்டு. இதெல்லாம் போட்டா வெறும் பைக்கோட பொசிஷனிங்லயே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆமா, பட் இது வந்து நல்லா இருக்கும், இன்னும் ஒரு நல்ல அப்டேட். சோ இதோட பிரைஸ் எவ்வளவு ப்ரோ? அப்படிங்கிறது இந்த மாதிரி நீ கார்ட்ஸ் தான் எடுக்குமே உங்களுக்கு. ஓகே, 2990 ல இருந்து 2990. ஆமா, ஓகே. ஸோ அடுத்து வந்து க்ளவுஸ், இந்த மெயினான விஷயம், ஆன்டி கேட் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விழுந்தோடனே கை வந்து நமக்கு தரைக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் தான் நமக்கு மெயினான விஷயம். க்ளவுஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஹெல்மெட்குள்ளே கூட எல்லாரும் க்ளவுஸ் வாங்கிக்கிறது தான் பெட்டர் இல்லையா? ஹெல்மெட் வாங்கும்போதே நம்ம வந்து ஒரு பேர் ஆஃப் க்ளவுஸ் வாங்கிக்கணும். ஸோ க்ளவுஸோட செக்மெண்ட்ஸ் எப்படி ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து? க்ளவுஸ் வந்து ஒரு 600 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. பேசிக்காக இப்போ தான் நான் வந்து ரைடிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பிக் பட் ஓ, இதுவும் த்ராட்டில் ஹேண்டில் பாரோட இதிலே வச்சிருக்கீங்க.
வச்சிருக்கீங்க. ஏன்னா இங்க வரவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஓ ஆகணும். போட்டு நம்ம வச்சு பாத்துக்கலாம். ஆமா. ஏன்னா இப்ப ஓகே இப்படி அமுக்கும் போது தான் அந்த ஃபிஸ்டிங் பொசிஷனுக்கு வலிக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ண ஓகே முடியும். சூப்பர் சோ சூப்பர். கிரிப்போடயே நம்ம வச்சிருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து நீங்க இஎம்ஐ ப்ரொவைட் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ் எதுனாலும் இஎம்ஐ நீங்க ஓகே எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் கவுண்டர் சேலே வந்து வாங்கினாலும் நமக்கு வந்து கன்ஃபார்ம் இஎம்ஐ இஎம்ஐ இருக்கு. உண்டு. ஏன்னா அந்த செசில் ஆப்ஷன் நீங்க அப்ளை பண்ண முடியாது. பட் பஜாஜோ இல்லனா கிரெடிட் கார்ட்ஸ் இஎம்ஐ நம்ம கார்ட்ஸ் வேணும். கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து 600 அண்ட் இது ரொம்ப பேசிக்ஸ்ங்கறனால உங்களுக்கு ஒரு 3 months 4 months மேக்ஸிமம் உழைக்கும். டிபெண்ட்ஸ் அபான் மெயின்டெனன்ஸ் பொறுத்து. ஓகே இது சிட்டின்னு ஒரு க்ளவ் லான்ச் பண்ணிருந்தாங்க 890க்கு. இது வாட்டர் ப்ரூஃப் ஃபுல்லாமே. இதுக்கு அடுத்த ஓகே அண்ட் இதுக்கு அப்புறமா பிராண்ட் வைஸ் இனிமே வந்துரும் உங்களுக்கு. சோ ஒரு 1600 அந்த ரேஞ்சஸ்ல இருந்து ஸ்கேலா கிளவுஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு. ஓகே சோ இது வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா மேபி ப்ரொடக்ஷன்ஸ் வைஸ் கம்மி ஆனா கலர்ஸ் கூட செகண்டரி தான். இது என்னன்னா உங்களுக்கு மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி வரும். இப்போ இத கம்பேர் பண்ணும்போது இதோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீக்கிரம் கிழியற ப்ராப்ளம்லாம் வராது. ஓகே மெஷ் நல்லா இருக்கு. ஆமா வாங்குறதே பேசிக். அது கொஞ்சம் குவாலிட்டி லைஃப் லாஸ்டிங்கா இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம இது என்ன பிரைஸ் வருது ப்ரோ? 1600ல இருந்து இருக்கு. டச் யூஸ் ஸ்கேலா பிராண்டட் தான். சோ இதுல அடுத்த அப்டேட்ஸ் இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2100 வருது. இது கார்பன் நக்கிள் கார்ட்ஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகே என்ன இந்த பாம் ப்ரொடெக்ஷன் வந்து ஹெச்டி பேனல்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இதுவும் வந்து எனக்கு ஒரு லெவலோட வேணும்னா நாக்ஸ் ஸ்லைடர்ஸோட நம்ம சூஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்டிவ் ஸ்லைடர். நம்ம கையை வைக்கும் போது ஃபர்ஸ்ட் பாடியில கை தான் டச் ஆகும். அந்த அப்ராஷன்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நாக்ஸ் ஸ்லைடர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே சோ இந்த ப்ரொடெக்ஷன் சொல்றாங்க. இது வந்து ஒரு 3899ல இருந்து இருக்கு. அண்ட் இதுல நம்ம அந்த ஜாக்கெட்ல பார்த்த மாதிரி சாஸ்டெக் லெவல் 2 ஆர்மர்ஸும் வந்துரும். ஓ இதுலயும் ஆர்மர்ஸ்லாம் வருதா? ஆர்மர்ஸ் இருக்கு. ஓகே ஆமா இது ஃப்ளெக்சிபிளா இருக்குனா அது இம்பாக்ட் அப்படியே அப்ளை ஆகும். எவ்வளவு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இம்பாக்ட் அத எடுத்துக்கும். ஓகே இதோட ஹையர் வேரியன்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் காண்ட்லெட். இதெல்லாம் கேங்கரூ ஸ்கின்ஸ்ல வந்துரும். கேங்கரூ ஸ்கின்ல. ஓகே சோ கவ் ஹைடும் இருக்கு கேங்கரூவும் இருக்கு. இது கேங்கரூல வருது ஃபுல்லாமே. கங்காருவோட தோலுங்க இதெல்லாம் உள்ளுக்குள்ள. ஸோ உள்ளுக்குள்ள தான் நமக்கு அந்த இது வரும். ஸோ நல்லா இருக்கும் உள்ள வந்து கம்ஃபர்ட். எஸ் உள்ள வந்து கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கை வைக்கும்போதே தெரியுது. ஸோ இதில் வந்து கவுல ஸ்கின் இதெல்லாம் ப்ரோ. நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷீல்டு. ஓகே இல்ல இது வந்து மோட்டோ டார்க். ஓகே மோட்டோ டார்க்ல ஒரு 3250ல இருந்தே இருக்கு இதெல்லாம். ஆமா சோ இது எல்லாமே மோஸ்ட்லி கவ் ஹைட் ஸ்கின்ல தான் கொடுத்திருப்பாங்க. கார்பன் நக்கிள் கார்ட்ஸ் அப் டு 4-5 வரைக்கும் இதுல இருக்கு. ஓகே அடுத்து அட்ராக்டிவா கலர்ஸ். இந்த கலருக்காகவே சூஸ் பண்ற ஒரு பிராண்ட் அப்படினா அது ஷீல்டு. இவங்க ஒரே வேரியன்ட்லயே ஏகப்பட்ட கலர்ஸ் லான்ச் பண்ணிருப்பாங்க. Black, ஆரஞ்சு, நியான், அப்புறம் ப்ளூ அண்ட் நியான் இந்த மாதிரி நிறைய கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் இருக்கும். எல்லாமே கவ் ஹைட் ஸ்கின்னும் இருக்கு. இதுலயும் கேங்கரூ ஸ்கின் அவேலபிளா இருக்கு. ஓகே சோ இந்த கிளவ்லாம் பாத்தீங்கன்னா கேங்கரூ ஸ்கின் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? 5200 அந்த ரேஞ்ச். இதுல ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்லாம் என்னென்ன வருது? இல்ல இந்த கவ் ஹைட் வந்து உங்களுக்கு 2000ல இருந்தே இருக்கு. ஓகே இதெல்லாம் மெஷ் டைப்ஸ். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கவ் ஹைட் வரும் இதெல்லாம். ஆமா ஓகே சோ இதெல்லாமே கலருக்காகவும் சூஸ் பண்ணலாம். ப்ரொடெக்டிவ் வைஸும் பெட்டரான சாய்ஸ் தான் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சோலேஸ் போகும்போது இந்த வாட்டர் ப்ரூஃப் கிளவுஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிளவ் வரும். ஒரு 3450ல இருந்து இருக்கு. ஓ உள்ளேயும் மெஷ் நல்லாவே இருக்கு. அந்த ஜர்க்கின்ல எல்லாம் இருக்க மாதிரி. ஆமா குளிருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. எஸ் ஃபர் கொடுத்திருக்காங்க. ஆமா இது எப்படி ப்ரோ நமக்கு சம்மர்ல எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா? இல்ல இது நிறைய கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் என்னன்னா உங்களுக்கு சம்மருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சஃபகேஷன்ஸ் எதுவும் இல்ல அப்படினு தான் சொல்றாங்க. ஓகே வைப்பர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ நம்ம சைடுல இங்க பாருங்க வைப்பர் இருந்ததுன்னா நீங்க வைப் அவுட் பண்ணிக்கலாம். வைசரோட வைப்பர் ஆப்ஷன்ஸ். ஓகே சோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 3450. இந்த பிராண்ட்லயுமே இந்த ஃபுல் கிளவுஸ் எல்லாமும் இருக்கு இந்த மாதிரி. ஓ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கியர்ஸோட வந்துரும். ஓகே ஸோ ஹெல்மெட் பார்த்தாச்சு, க்ளவுஸு, ஜாக்கெட் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து ரைடிங் பேண்ட் கூட பார்த்தாச்சு. அடுத்து ரிமைனிங்காக இருக்க ஷூஸ் மட்டும்தான். பூட், ரைடிங் பூட்டு. ஸோ ரைடிங் பூட் அப்படிங்கும்போது அதில் எப்படி இருக்கும்? அதில் நீங்கள் வந்து லெவல் 1 லெவல் 2 ஆர்மர்ஸ்லாம் கொடுத்துருவீங்களா இல்லை அதில் எப்படி டிஃபர் ஆகும்? ஓகே பிராண்ட் அந்த ஸ்லைடர்ஸ் அப்புறம் ஒரு சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் மட்டும் டிஃபரன்ஸ் வரும். இப்போ இருக்கிறதுலே பேசிக் ஒரு 4-5 அந்த செக்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது போட்டா கியர் போடுறதுல கம்ஃபர்ட்டபிளா இருக்குமா ப்ரோ? கொஞ்ச நாள் நம்ம அக்கஸ்டம் ஆகணும். எடுத்தோட பழகணும். ஷூக்கு இதா இருக்கும். பூட் போடுறது கொஞ்சம் ரொம்ப எக்ஸாஜரேட்டடா இருக்கும். அதனால கொஞ்சம் பழகிட்டோம்னா நமக்கு செட் ஆயிடும். இது ஒரு 4-5 ஷூ கம் பூட் மாதிரி. இது ஆக்சுவல் பூட் இல்ல, ஷூ கம் பூட்டா இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்க செக்மெண்ட்லாம் போகும்போது அந்த கியர் ஷிஃப்டிங்கான கிரிப்ஸ்
அப்புறம் ஸ்லைடர்ஸ் எல்லாம் வரும் 7.5ல. இது எல்லாமே ஆங்கிள் பூட்ஸ். ஓ இதெல்லாம் 7500ல ஸ்டார்ட் ஆகும். 7.5ல இருந்து இருக்கு. சோ அடுத்து ஒரு ஃபுல் பூட்டா போலாம் அப்படின்னா இப்போ நீங்க ரைடிங் பேண்ட் எல்லாம் வாங்குறீங்கன்னா இந்த ஃபுல் பூட் ரெக்வயர்மெண்ட் இருக்கும். சோ அப்படி போடுறச்சே இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ். சீக்கிரம் அந்த தேய்மானம் அடிலாம் பட்டாலும் டக்குன்னு இதெல்லாம் ஆகாது உங்களுக்கு. ஓகே. சோ அதுக்கு இந்த மாதிரி போய்க்கலாம். 10,000ல இருந்து இருக்கு. இதுக்கு மேல நம்ம போக போக இந்த ஸ்லைடர்ஸ் எல்லாம் அட்டாச்டா வரும் உங்களுக்கு. ஓ சிலர்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுப்பாங்க, சிலர்ல டிபியூ ஸ்லைடர்ஸ் வரும். பிராண்ட் டிஃபர் ஆகும். அண்ட் வாட்டர் ப்ரூஃபாவும் வந்துரும். இது இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப்ல வரும். ஓகே. இதெல்லாம் என்ன பிரைஸ் ப்ரோ? அது ஒரு 16,000 14,000 அந்த ரேஞ்சஸ்ல இருந்து இருக்கு. ஓகே. இது நம்ம இஎம்ஐல எடுத்துக்கலாம். ஆஃப் கோர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்க லூப்ரிகன்ட்ஸ் எதுனாலும் நீங்க இஎம்ஐ அவேல் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தனி செக்மெண்ட்டாக பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆக்சரிஸ் பார்க்கல, ரைடிங் கியர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஆக்சரிஸ் தனி பார்ட் இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து நான் ஏகப்பட்ட ரைடிங் கியர்ஸ் அவங்களோட ஷாப்லாம் பிட் ஷாப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இந்த இஎம்ஐ கான்செப்ட் ப்ரைஸிங்ஸ் வந்து கம்மியாக கொடுப்பாங்க, ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. பட் இவங்களும் ஆஃபர்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டில் எடுத்தோம்னா இங்கே விட கம்மியாக இருக்கும் இல்லையா ப்ரோ ப்ரைஸிங்ஸ்? ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆன் சேல்னு நாங்கள் போட்டிருப்போம் வெப்சைட்ல. ஸோ கவுண்டர்ல வாங்குறதை விட அது வெப்சைட்ல இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அது ஒரு மெயினான விஷயம். உங்கள் வெப்சைட்டில் வாங்குறது இன்னும் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஃபீல் பண்ண முடியலனாலும் நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து அவங்ககிட்ட டெஸ்டிங் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் கூட போய் வாங்கிக்கலாம் இல்லையா ப்ரோ? ஸோ அவங்க வந்து இது மெயின் நோக்கம் என்னன்னா அவுட் ஆஃப் நம்ம சிட்டியில இருக்கிறவங்க அண்ட் வெளியூர் வெளிநாடு எங்க இருந்தாலும் அவங்களுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங். எஸ், பேன் வேர்ல்டு ஷிப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஎம்ஐ ஆப்ஷன்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது மெட்டீரியலுக்கு இஎம்ஐ கொடுப்பாங்க, ஒரு என்ன சொல்கிறது லேண்டு அந்த மாதிரி அஃபோர்டபுள். பட் ஃபர்ஸ்ட் ஒரு ரைடிங் கியர்ஸுக்கு, அதாவது ஒரு துணி ஒன்றும் சொல்ல போனால் வெறும் ஒரு துணி ஹெல்மெட், அதுக்கு வந்து இஎம்ஐ ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலியமாக சொல்லுங்கள். ஸோ இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் ஆக்சரிஸ் இருக்குது. ஆக்சரிஸும் 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு எவ்வளோ வரைக்கும் இருக்குது ப்ரோ? நிறைய இருக்கு. அது வந்து நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். செக்ஷனாகவே பிரிச்சிருக்காங்க, தனி வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ see you people next video and the back from Throtlers Pitstop with this Nikhil bro and Throtlers Pitstop. So bye guys.